நாராயணாய கிருத்தே நாரசிம்மமஸ்து திரேதாயாம் ரகுநந்தனக துவாபரே வாசுதேவமஸ்து கலவு வெங்கட நாயகக. கலியுக தெய்வம் வெங்கடன் திருவேங்கடத்து எம்பெருமானுக்கு நடைபெறும் புரட்டாசி மாத வருடாந்திர பிரம்மோற்சவம் இது. நித்திய கல்யாணம் பச்சத்தோரணம் என்பதற்கேற்ப திருமலையானுக்கு தினமுமே உற்சவம்தான். இதில் இந்த சாலக்கட்ட பிரம்மோற்சவம் என்பது மிகவும் விசேஷமானது. தேவும் எப்பொருளை படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே என்கிற சுவாமி நம்மாழ்வாரின் பாசுரத்தின்படி தனது உந்தியின் மூலம் பிரம்மதேவனை படைத்து அவருக்கு படைப்பும் பொறுப்பை கொடுத்து படைப்பு தொழிலுக்கு உதவிய தனது தந்தையான எம்பெருமானுக்கு நன்றிக்கடனாக பிரம்மதேவர் நடத்தும் உற்சவமாதலால் இது பிரம்மோற்சவம் என்று அழைக்கப்படுகிறது. பக்தர்களே, இன்று துவஜாரோகணம் என்கிற கொடியேற்றத்துடன் தொடங்கும் இந்த உற்சவம் 9ஆம் நாள் காலை அவபிரத ஸ்நானம் என்கிற சக்கர ஸ்நானத்துடன் முடிவடையும். இதை தரிசித்து திருமலையானின் திருவருளை பெறுவதற்கு பக்தர்கள் அனைவரையும் வரவேற்பது திருமதி டி.கே. லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி. நம் போன்ற பக்தர்களுக்காக நாம் இருந்த இடத்திலிருந்தே இந்த பிரம்மோற்சவத்தை தரிசித்து பகவானின் திருவருளை பெறுவதற்கு வழிவகை செய்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வர்ணனையை தொடர்கிறேன். பக்தர்களே, சாதாரணமாக ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் போது அது வெற்றி பெறவும் தடைகள் வராமல் இருக்கவும் சங்கடங்கள் தீர்க்கும் விநாயகப் பெருமானை வேண்டிக்கொண்டு ஆரம்பிப்பது வழக்கம் அல்லவா? இன்று விநாயக சதுர்த்தி. இந்த சுப தினத்தில் கொடியேற்றத்தோடு நமது திருமலையானின் பிரம்மோற்சவம் ஆரம்பமாவது மிகவும் விசேஷமல்லவா? நமது வைஷ்ணவ ஆலயங்களில் எம்பெருமானின் நித்திய சூரிகளில் முதன்மையானவரான சேனை முதலி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ விஸ்வக்சேனரை பிரார்த்தித்துக் கொண்டு ஆரம்பிப்பது வழக்கம். இதுவும் நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. இதை அங்குரார்ப்பணம் என்பார்கள். நேற்று மாலை ஸ்ரீ விஸ்வக்சேனர் தனது தேவிகளுடன் வீதி உலா வந்து அந்த எம்பெருமானின் பிரம்மோற்சவம் நடைபெறுவதற்கு அனைத்தும் தயாராக உள்ளதா என்று கண்காணித்தார். அது மட்டுமல்ல பக்தர்களே, நாம் பார்க்கும்போது புற்று மணல் அதை ஒரு வெள்ளித்தட்டில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து பின்னர் கோவிலில் உள்ள ரங்கநாயகி மண்டபத்தில் வைத்து அந்த புற்று மண்டின் மேல் முளைப்பாரி விதைகளை தூவுவார்கள். அதில் மங்கள நீரை தெளித்து பூஜித்த பின்னர் அதில் நாற்றாக வளர்ந்து வரும் முளைப்பாரிகளுக்கு அர்ச்சகர்கள் இந்த 9 நாட்களும் சிறப்பு பூஜைகள் செய்வார்கள். முடிவில் பிரம்மோற்சவ விழாவின் நிறைவு நாளான தீர்த்தவாரியின் போது புஷ்கரணிக்கு எடுத்துச் சென்று அங்கே ஜலத்தில் கரைத்து விடுவார்கள். எம்பெருமானின் திருக்கல்யாண உற்சவத்தின் அங்குரார்ப்பணத்தின் போது கூட இந்த பாலிகைகள் எனப்படும் நவ தானியங்களுக்கும் பூஜை நடப்பதை நாம் தினசரி தரிசிக்கிறோம் அல்லவா? அதை போன்றதுதான் இதுவும். இனி நமது இன்றைய உற்சவத்துக்கு வருவோம். எம்பெருமானும் உபய தேவிமார்களும் இதோ தங்க திருச்சியில் உலா வந்து 4 வீதிகளிலும் வந்து இந்த துவஜாரோகண கைங்கரியத்தை தரிசிக்க உள்ளார்கள். உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜா என்கிறது சுப்பிரபாதம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணத்தின் துவஜத்தில் உள்ளவர் கருட பகவான். ஒவ்வொரு எம்பெருமானுக்கும் தனித்தனி கொடிகள் உண்டு. சிவபெருமானுக்கு நந்தி, முருகப்பெருமானுக்கு சேவல், நமது ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு யானை என்பது போல ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு கருடக்கொடி. அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவே இதோ இந்த கலியுகத்தில் திருவேங்கடத்து எம்பெருமானாக எழுந்தருளியுள்ளார் அல்லவா? அந்த எம்பெருமானின் உற்சவ மூர்த்தியான மலையப்ப சுவாமி உபயநாச்சிமார்களோடு இதோ தங்கத் திருச்சியில் உலா வருகிறார். இதை தூய தமிழில் சொல்ல வேண்டுமானால் தோளுக்கினியான் என்பார்கள். என்ன அழகு, என்ன அழகு! சசங்க சக்கரம், சகீரிட்ட குண்டலம், சரசு ரிகேக்ஷணம், சகார பக்ஷஸ்தல கௌஸ்துப ஸ்ரீயம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம் மேகஸ்யாமம் பீத்த கௌசேய வாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத் வாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாயதாட்சம் விஷ்ணும் வந்தே சர்வலோகிகநாதம் என்று எம்பெருமானை சோஸ்திரிப்போம்.
ரதகஜ துரக பதாதி படை என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். மகாராஜா நகர்வலம் வரும்போது இந்த பரிவாரங்கள் எல்லாம் முன்னால் போகுமாம். இங்கே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான திருவேங்கடத்து எம்பெருமான் உபயநாச்சிமார்களோடு இந்த மாட வீதியில் உலா வரும்போது அதோ முன்னால் பரிவார தேவதைகளான சக்கரத்தாழ்வார், நித்தியசூரியான விஸ்வக்சேனர், ஆதிசேஷன் ஆகியவர்களோடு கருடாழ்வாரின் உருவம் பதித்த அதோ அந்த துவஜப்படமும் இப்போது உலா வருவதை இதோ இந்த பக்தி தொலைக்காட்சி வழியாக நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, என்ன பாக்கியம் பண்ணி இருக்கிறோம் பாருங்கள். இருந்த இடத்திலிருந்தே இது அனைத்தையும் நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் ஜோதி எந்தை தந்தை தந்தைக்கே. இது சுவாமி நம்மாழ்வாரின் அழகான பாசுரம். வாழ்கின்ற காலமெல்லாம் உமக்கே தொண்டு செய்ய வேண்டும். யாருக்கு? எந்தை தந்தை தந்தைக்கே. எங்கள் தந்தை நம்மையெல்லாம் படைத்த பிரம்மதேவன். அந்த தந்தைக்கு தந்தை ஸ்ரீ மகாவிஷ்ணு. அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனைப் படைத்ததோர் எழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் இன்னுயிரே என்று பாணர் வர்ணித்த அந்த ஜோதி ஸ்வரூபமான உந்தியிலிருந்து படைக்கப்பட்டவரே பிரம்மதேவர். ஆகவே எந்தை தந்தை, அதாவது நான்முகன் என்றால் அவரது தந்தை ஸ்ரீ மகாவிஷ்ணு. அதோ பிரம்மரதம் முன்னால் வருவதை பாருங்கள். இதுவும் நமது ஏழுமலையானின் உற்சவத்தில் வரும் ஒரு விசேஷம். வேறு எந்த திவ்ய சேத்திரத்திலும் இந்த பிரம்மரதத்தை நாம் பார்க்கவே முடியாது. இதோ நமது திருமலையானின் பிரம்மோற்சவத்தில் தான் முன்று நடத்துகிறோம் என்பதை சொல்வதற்காகவே பிரம்மரதம் முன்னால் வர, பின்னால் இந்த படைகள் அனைத்தும் வர, இதோ நமது எம்பெருமானுக்கு கற்பூர மங்களஹாரத்தி. சியக்காந்தாய கல்யாண நிதையே நிதியேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம் என்று எம்பெருமானுக்கு நாமும் இந்த இருந்த இடத்திலிருந்தே மங்களம் பாடி மகிழ்வோம். பக்தர்களே, இவன் ஏழு மலையான். ஸ்ரீசேஷசைல கருடாச்சல வெங்கடாத்ரி நாராயணாத்ரி விஷபாத்ரி விஷாத்ரி முக்கியாம் என்று சுப்பிரபாதத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதில் முதலாக வருவது சேஷசைலம். ஆதிசேஷனே மலையாக படர்ந்து எம்பெருமானை தனது மடியில் வைத்திருக்கிறாராம். ஆகவேதான் இது சேஷசைலம். கருடாச்சலம் எம்பெருமான் கலியுகத்தில் நித்தியவாசம் பண்ண மேல் லோகத்திலிருந்து கிரீடாச்சலத்தையே கொண்டு வந்து வைத்தாராம் கருடாழ்வார். ஆகவே கருடாச்சலம். வெங்கடாத்ரி, வேம் என்றால் பாபங்கள், கடம் என்றால் அதை சுட்டு பொசுக்குவது. நமது பாபங்களை எல்லாம் சுட்டு பொசுக்குவதால் இது வெங்கடாத்ரி. அடுத்து என்ன? நாராயணாத்ரி. நாராயண முனிவர் இங்கு தவம் செய்து ஸ்ரீமன் நாராயணனின் தரிசனம் பெற்றதால் இது நாராயணாத்ரி. அடுத்து வருவதோ அஞ்சனாத்ரி. அஞ்சனா தேவி இங்கே தவமிருந்து வாயுதேவனின் அருளால் ஆஞ்சநேயரை பெற்றதால் அஞ்சனாத்ரி. அடுத்து விஷபாத்ரி. விஷபன் என்கிற அசுரன் எம்பெருமானோடு போரிட்டு தோற்றுப்போய் பின்பு எம்பெருமானிடம் சரணடைந்து மோட்சம் அடைந்தாராம். அவனது வேண்டுகோளுக்கு இணங்கி அவன் பெயரால் விளங்குவது விஷபாத்ரி. முடிவாக விஷாத்ரி. விஷம் என்றால் என்ன தெரியுமா? தர்மம். கலியுகத்தில் தர்மத்தின் பலம் குறைந்து அதர்மம் மேலோங்கியதால் வருந்திய அந்த தர்மமே இதோ இந்த மலையில் அமர்ந்த தவம் இருந்துதாம். எம்பெருமான் பிரத்யட்சமாகி அனைத்தையும் தான் பார்த்து கொள்வதாக சமாதானம் கூறியதால் இது விஷாத்ரி. ஆக இந்த ஏழு மலைகளின் நாயகனாய் திருவேங்கடத்து எம்பெருமான் உபயநாச்சிமார்களோடு தோளுக்கினியான் என்கிற தங்கத் திருச்சியில் நான்மாட வீதிகளில் இதோ எழுந்தருளிக் கொண்டிருக்கிறார். பக்தர்களே, அதை இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகமங்களில் இரண்டு வகை உண்டு. ஒன்று ஸ்ரீ வைகானச ஆகமம். இது விகனச முனி அருளிச் செய்தது. இன்னொன்று ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம். ஸ்ரீ வைகானச ஆகமப்படியே திருவேங்கடமுடையான் 5 விதமான திருவுருகளில் இங்கே அருள் பாலிக்கிறார். இதை பஞ்ச பேரங்கள் என்பார்கள். துருவபேரம், கௌத்துக பேரம், உக்ரபேரம், கொலுவு பேரம், உற்சவ பேரம். இதில் இந்த உற்சவ ஸ்வரூபமே மலையப்ப சுவாமி.
திருமலையானுக்கு நடைபெறும் அனைத்து உற்சவங்களிலும் இந்த உற்சவ மூர்த்தியான மலையப்ப சுவாமியே உபயதேவிமார்களோடு எழுந்தருளி நான்மாட வீதிகளிலும் வந்து பக்தர்களை கடாட்சினார். அதிலும் இப்போது நடைபெறுவதோ வருடாந்திர பிரம்மோற்சவம், மிகவும் விசேஷமானது. சாலக்கட்ட பிரம்மோற்சவம் என்றாலே பக்தர்களுக்கு கொண்டாட்டம்தான். மின்சார விளக்குகளும் மின் அலங்காரங்களும், அணையாமல் சுடர்விட்டு கொண்டிருக்கும் தீப அலங்காரங்களும் புஷ்ப அலங்காரங்களும் வாசனையால் அனைவரையும் சுண்டி இழுக்க, அது மட்டுமல்ல, இன்னொன்று லட்டு பிரசாதம். இப்படி தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு 3 வேளையும் அன்னதானம் வேறு. மூலமூர்த்தியின் இடைவிடாத தரிசனம், எல்லாமே சர்வ தரிசனம்தான். நீங்கள் பார்க்க போனால் மீதி திவ்ய கஷேத்திரங்களில் சாதாரணமாக உற்சவ மூர்த்தி வீதி உலா வரும்போது மூலமூர்த்தியின் தரிசனம் இருக்காது. வருடந்தோறும் ஏழுமலை வாசனுக்கு பல உற்சவங்கள் நடந்தேறினாலும் வருடத்திற்கு ஒருமுறை வரும் திருவேங்கடமுடையானின் அவதார தினமான புரட்டாசி திருவோண திருநட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் பிரம்மோற்சவம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. வேங்கடாதிரியில் கொழுவேற்றிருக்கும் திருவேங்கடமுடையான் பிரம்மதேவனை அழைத்து உலக நன்மைக்காக தனக்கு உற்சவங்கள் நடத்தும்படி உத்தரவிட்டார். சுவாமியின் உத்தரவின்படி அவன் உந்தியில் தோன்றிய பிரம்மதேவன் பரபிரம்மத்திற்கு இந்த உற்சவத்தை மிகச் சிறப்பாக நடத்தியதால் இது பிரம்மோற்சவமாக கருதப்பட்டு இன்றும் அழைக்கப்படுகிறது. சாந்திரமானப்படி, அதாவது தெலுங்கு முறைப்படி, தெலுங்கு பஞ்சாங்கப்படி 3 ஆண்டிற்கு ஒரு முறை அதிகமாக மாதங்கள் வரும். அதனை முன்னிட்டு நவராத்திரி திருவோணத்தில் ஒரு பிரம்மோற்சவமும், அதற்கு முன்னர் வரும் புரட்டாசி திருவோணத்தில் ஒரு பிரம்மோற்சவம் என இரட்டை பிரம்மோற்சவம் நடைபெறும். இந்த இரட்டை பிரம்மோற்சவத்தில் அனைத்து வாகனங்களும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருந்தாலும் நவராத்திரி பிரம்மோற்சவத்திலே துவஜாரோகணம், துவஜ அவரோகணம், மரத்திருத்தேர் நடைபெறாது. மரத்திருத்தேருக்கு பதிலாக தங்கத்திருத்தேர் மட்டும் நடைபெறும். இப்படி இந்த மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் என்கின்றபடி பெரியோர்கள் வகுத்த அந்த நியதிப்படி இந்த பிரம்மோற்சவங்கள் இன்றளவும் எம்பெருமானார் எதிராஜர் ராமானுஜர் நியமித்த அந்த நியமங்கள் படி இன்றளவும் நடந்து வருகிறது. இங்கே மாட வீதியிலே விஸ்வக்சேனர், ஆதிசேஷர், உபய நாச்சிமார்களுடன் மலையப்ப சுவாமிகள் இப்பொழுது தோளுக்கினியான் என்கின்ற இந்த வாகனத்திலே பக்த கோடிகள் தன் தோளிலே சுமந்து வர, இங்கே துவஜப்படம் என்கிற கருடாழ்வாருடைய படம் வரையப்பட்ட அந்த துவஜப்படமும் இங்கே இந்த ஊர்வலத்திலே இந்த திருமாட வீதிகளிலே வருகின்ற உன்னதமான காட்சியை நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோம். புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக போற்றப்படுகிறது. இந்த புரட்டாசி மாதத்தை யமனின் கோரைப்பற்கள் ஒன்றாக அக்னி புராணம் கூறுகிறது. யம பயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்தில் காக்கும் கடவுளான விஷ்ணுவை வணங்குவது சிறப்பு. இன்று தொடங்கி சக்கர தீர்த்தம் என்கின்ற அந்த நிகழ்வு வரை தொடர்ச்சியாக அனைத்து வாகன சேவைகளும் தினந்தோறும் காலையும் மாலையும் நடைபெற இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் இங்கே SVBC சேனல் வழியாக இங்கு நேரடியாக பார்க்க முடியாதவர்கள் தங்கள் இல்லத்திலிருந்தே காணுகின்ற அந்த வழிமுறைகளை செய்து கொடுத்திருக்கின்ற நிலையத்தாருக்கு நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். உலகம் யாவையும் தாம் உல ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. எல்லா உலகங்களையும் படைத்தும் காத்தும் இறுதியில் அழித்தும் ஒழியாத அளவற்ற விளையாட்டாக செய்பவராகிய ஒரே தலைவர் அத்தகைய எம்பெருமானாகிய திருவேங்கடவனை நாம் சரணடைவோம். அவனுடைய அந்த திருக்கோலமே நமக்கு அதைத்தான் சொல்லி காட்டுகிறது. என்னை சரணடை, உன்னை சம்சார பந்தத்திலிருந்து காப்பாற்றுகிறேன் என்று 2 தன்னுடைய திருக்கரங்களால் நமக்கு கற்பிப்பது, நமக்கு சொல்லித் தருவது அதைத்தானே. அதைத்தான் நாம் சரணடைந்து பலனை பெற வேண்டும். சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி
தாமோதரா, சதிரா, என்னையும் என் உடைமையையும் உன் சக்கரப் பொறிகொண்டு நின் அருளே புரிந்திருந்தேன். இனி என் குறிப்பே. திருமால் ஏன் இந்த மலையில் வந்து குடியிருக்கிறான் என்றால், இந்த உலகம் வாழ்வதற்காக வந்து நிற்கிறான். உலகு தன்னை வாழ நின்ற நம்பி அவன் படைத்த உலகம் வாழ்வதன் மூலம் எம்பெருமான் தானே வாழ்வதாக நினைக்கிறான். விளைவித்த பயிர் காப்பாற்றப்படுவதற்காக விளைவித்த விவசாயி ஒரு மேட்டின் மேல் நின்று காப்பது போல தன்னால் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த ஜீவாத்மாக்களை காக்கும் பொருட்டு எப்படி ஒரு விவசாயி மேட்டின் மீது இருந்து பயிரை காப்பாற்றுகிறானோ அதுபோல இந்த ஜீவாத்மாவை காப்பாற்றுவதற்காக இந்த பரமாத்மாவாகிய மலையப்ப சுவாமி மேடாகிய இந்த 7 மலை மீது இருந்து நம்மையெல்லாம் காத்து ரட்சிக்கிறான். இங்கே கிருஷ்ணாவதாரத்திலே இந்திரனுடைய கோபமாகிய கல்மழையின் போது காப்பாற்றுவதற்காக அந்த குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்த காரணத்தினால் அந்த மலையே தன்னை 7 நாள் எம்பெருமான் சுமந்தானே என்கிற காரணத்தினாலே 7 மலையாக நின்று எம்பெருமானை இன்றும் தாங்கி நிற்கிறது என்று புராணங்கள் கூறுகிறது. அந்த வகையிலே திருமலையப்பன் உயர்வர உயர்நலம் உடையவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி. ஆனால் எளிமையானவன். அவன் உயர்வர உயர்நலம் உடையவனாக இருந்தாலும் அமரர்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட எளிமையானவன். அதனால்தான் அவன் தாமோதரன். ஒருவன் எளிமையாக இருப்பது என்பது பெரிய விஷயமில்லை. அப்படி இருப்பதை பட்டம் கட்டி கொண்டிருப்பதுதான் பெரிய விஷயம். எது பெரிய விஷயம்? எளிமையாக இருப்பது பெரிய விஷயம் அல்ல. நான் எளிமையாக இருக்கிறேன் என்பது பட்டம் கட்டிக்கொள்கிறான் பாருங்கள், அதுதான். யசோதை அவனை கயிறால் கட்டிய பொழுது காட்டப்படுவது எளிமை. ஆனால் இன்றளவும் அவள் கட்டிய தழும்பு என் உதரத்தில் இருக்கிறது பாருங்கள் என்று சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். அதுதான் எளிமையிலும் எளிமை. யசோதை கட்டிய தாம்பு கயிற்று இன்று வரை என் அம்மா கட்டிய கயிறு, என் அம்மா கட்டிய கட்டு என்று காட்டிக் கொண்டிருக்கிறான் பாருங்கள். கண்ணீனும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அல்லவா அவன். 7 மலை மேல் நின்று உலகம் காப்பவன், கருணை கடல், கார் முகில் போல் அருள் பொழிபவன், சங்குடன் சக்கரம் கொண்டவன், சகலமும் தருபவன், சங்கடம் தீர்க்கும் வேங்கடவன். அப்படிப்பட்டவனுடைய பிரம்மோற்சவத்திலே இன்றைய தினம் துவஜாரோகணம் என்கின்ற கொடியேற்று நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இங்கே விஸ்வக்சேனர் முன்புறத்திலும் அதற்கு குடைபிடிக்கின்ற இங்கே தொண்டர்களும் தோலுக்கினியானில் சுமந்து கொண்டு வந்திருக்கிற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக ஆதிசேஷன், பின்னாடி கருட படம் என்கின்ற துவஜ படம், அதற்கு பின்னாடி உபயநாச்சிமார்களோடு எம்பெருமான் மலையப்ப சுவாமிகள் வீதி உலா வருகிற திருக்காட்சியை நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனை வேங்கடவா, உன் வாயில் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பன் என்று ஆழ்வார் சொன்னது போல செடியாய வல்வினைகள், நாம் செய்கின்ற நல்வினைகளும் தீவினைகளும் புண்ணியம் பாவமாக கழிந்து மீண்டும் மீண்டும் நாம் பிறவி எடுக்கின்ற நிலை வரும்பொழுது பக்தர்களே, கலியுக தெய்வமாம் திருவேங்கடத்து எம்பெருமானின் பிரம்மோற்சவத்தின் ஆரம்ப நாளான இன்று எம்பெருமானையும் உபய தெய்வங்களையும் தங்கத் திருச்சியில் நாம் இப்போது சேவித்துக் கொண்டிருக்கிறோம். எனது வர்ணனையின் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல நமது திருமலையானின் பிரம்மோற்சவத்தில் மிகவும் விசேஷமானது என்னவென்றால், மற்ற திவ்ய தேச திருக்கோவில்களில் உற்சவமூர்த்தி வீதி உலா வரும்போது மூலமூர்த்தியை சேவிப்பதற்கு அனுமதி இல்லை. ஆனால் நமது திருமலையில் மட்டும் பிரம்மோற்சவ சமயத்திலும் உற்சவ பேரமான மலையப்ப சுவாமி வாகன சேவை காணும் போதும் மூலமூர்த்தியான ஆனந்த நிலைய வாசனான திருவேங்கடமுடையானின் தரிசனம் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. லட்சக்கணக்கான பக்தர்களை இரும்பை காந்தம் இழுப்பது போல நமது எம்பெருமான் கவர்ந்து இழுக்கிறார். இந்த உலகத்தின் மூலை முடுக்குகளிலிருந்தெல்லாம் பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களுக்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் செய்கின்ற பெரிய உபகாரம் இது. மூலவரின் தரிசனமும் நிறுத்தப்படுவதில்லை, அன்னதானமும் பகலும் இரவும் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. இந்த விசேஷத்தை வேறு எங்கும் நாம் காண இயலாது.
பக்தர்களின் சௌகரியமே தேவஸ்தானத்தின் லட்சியம். இதில் அவர்கள் எந்த குறையுமே வைப்பதில்லை. சாதாரண பக்தர்களின் தரிசனத்துக்காக இந்த பிரம்மோற்சவத்தின் 10 நாட்களும் ஆஜித சேவைகளும் விஐபி தரிசனங்களும், அதாவது விசேஷ விருந்தினர்களுக்கு வழங்கப்படும் தரிசனங்களும் நிறுத்தி வைக்கப்படுகிறது. சாதாரண மனிதர்களுக்காக, பக்தர்களுக்காக சர்வ தரிசனம்தான். முடிவாக சொல்லப்படும் விசேஷம் என்னவென்றால், அதுவும் திருமலைக்கே உரித்தானது, எம்பெருமானாலேயே ஏற்படுத்தப்பட்டது. அனைத்து ஆலயங்களிலும் உபயநாச்சிமார்களோடு மூலமூர்த்தி எழுந்தருளியிருந்தாலும் தாயாருக்கு தனி சன்னதி இருக்கும். ஆனால் நமது திருமலையில் தேவியர்களை தனது திருமார்பிலேயே தாங்கிக் கொண்டு வேண்டியவர்களுக்கு வரங்களை அள்ளித்தரும் வெங்கடேசனாக எம்பெருமான் நின்ற கோலத்தில் தரிசனம் தருகிறார் அல்லவா. ஆகவேதான் இங்கே தாயாருக்கு தனி சன்னதி இல்லை. தனது பிராணேஸ்வரியான ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு அவள் தனியாட்சி செய்ய திருச்சானூர் என்கிற அலமேலு மங்காபுரத்தையே தந்துவிட்டதாலோ என்னவோ, இந்த திருமலையில் ஸ்ரீயை திருமார்பில் தாங்கிக் கொண்டு சீனிவாச பெருமாளாக நம் போன்ற பக்தர்களுக்கு தனது திருவருளை வெள்ளம் போல வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்பெருமான். இப்படி எத்தனையோ விசேஷங்கள் இந்த திருமலைக்கே உரித்தானவை. அவற்றை நேரில் தரிசிக்க நமது திருமலையானின் இந்த வருடாந்திர புரட்டாசி பிரம்மோற்சவத்துக்கு பக்தர்கள் அனைவரும் வருகை தந்தால் மெய்சிலிருக்கும் அனுபவங்களை பெறலாம் அல்லவா. அப்படி வர இயலாதவர்களுக்காகத்தான் இதோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி மூலமாக இந்த வாகன சேவைகளை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். வேம் கொடும் பாப்பங்கள் எல்லாம் வெண்டிடச் செய்வதால் நல் மங்களம் பொருந்தும் சீர் வெங்கட மலையானது என்கிறது ஒரு தனிப்பாடல். பக்தர்களே, எம்பெருமான் பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என 5 ரூபங்களாக நமக்கு தரிசனம் தருகிறார். இதில் பரம் என்பது பரமபதத்தில் நித்திய சூரிகள் புடைசூழ ஸ்ரீபூ நீலா சமேதராக சேஷ சிங்காசனத்தில் எழுந்தருளிருக்கும் பரமபதநாதரான ஸ்ரீமன் நாராயணன். வியூகம் என்பது பார்க்கடலில் ஷீராப்தி சயனனாக சயனித்திருப்பார். அங்கே தேவிகள் இருவரும் அவரது திருவடிகளை வருடக் கொண்டிருப்பார். இந்த பூலோகத்தில் பக்தர்களை காப்பாற்ற அவதாரம் செய்வதே விபவம். அந்த விபவத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரனாக, ஸ்ரீ கிருஷ்ணனாக, ஸ்ரீ நரசிம்மனாக பலவிதமான அவதாரங்கள் எடுத்து பக்தர்களை ரட்சித்து அசுரர்களை சம்ஹரித்திருக்கிறார். அடுத்து அந்தர்யாமி, பக்தர்களின் இதய கோவிலுக்குள் குடியிருப்பது. முடிவாக வருவது அர்ச்சை. இந்த அர்ச்சை என்பது திருக்கோவில்களில் விக்கிரகங்களாக பிரதிஷ்டையாகியிருக்கிறது. அந்த அர்ச்சை வடிவமே நாம் தற்போது திருக்கோவில்களுக்கு சென்று வழிபட ஏதுவாய் நம்மை கடை தேர்த்த கலியுகத்தில் எழுந்தருளி இருக்கும் திவ்யதேச பெருமான்கள். அந்த திவ்யதேச பெருமான்களில் கலியுக தெய்வமாய் இருப்பவர் நமது திருவேங்கடத்து எம்பெருமான். அதோ கங்கண பட்டர் எனப்படும் அந்த அர்ச்சக சுவாமியோடு சேர்ந்து அர்ச்சகர்கள் அனைவரும் 4 மூலைகளிலும் பலி என்பார்கள் இதை. அங்கு எம்பெருமானின் இந்த பிரம்மோற்சவம் எந்தவித தடையும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அஷ்டதிக்கு பாலகர்களுக்காகவும் அவர்கள் செய்யும் அந்த பூஜையையும் இப்போது நாம் கண்டோம். உற்சவம் என்பதே உலக மக்கள் அனைவருக்கும் பலன் தரக்கூடிய, பலம் தரக்கூடிய ஒரு முக்கியமான வைபவம் என நமது முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். உற்சவம், இதில் சவம் என்பது தோற்றத்தை குறிக்கும் ஒரு சொல். எப்படி தாயின் கருவறையில் இருந்து குழந்தை வெளியில் வருவதை பிரசவம் என்கிறோம் அல்லவா, அதே போல எல்லாம் வல்ல பரம்பொருளின் சக்தி கோவிலின் கருவறையில் மூலமூர்த்தியாக எழுந்தருளியுள்ளது. அந்த மூலமூர்த்தியின் இறை சக்தியை உற்சவ மூர்த்தியின் திருமேனிக்கு எழுந்தருளச் செய்து உலக மக்களின் நன்மைக்காக கோவிலில் இருந்து வெளியே எழுந்தருளப் பண்ணி 4 மாட வீதிகளிலும் திருவீதி உலா வரும் வைபவமே உற்சவம். தீமைகள் அழிந்து நன்மைகள் பெருகவும், பஞ்சம், பசி, பட்டினி, இயற்கை சீற்றங்கள் இவை அனைத்தும் விலகவும் இது போன்ற உற்சவங்கள் நடைபெறச் செய்ய வேண்டும் என்கிறது ஆகம சாஸ்திரம்.
வீதிவலா வரும் எம்பெருமானை பக்தியுடனும் பரிபூர்ண நம்பிக்கையுடனும் நாம் சரணமடைந்தோமானால் நமது பாப்பங்கள் எல்லாம் விலகும், மங்களங்கள் உண்டாகும். அதைத்தான் நான் சொன்னேன், வேம்கொடும் பாப்பங்கள் எல்லாம் விலகச் செய்யும் இந்த திருமலை என்று. இந்த உற்சவத்தை முதலாக நடைபெறச் செய்தது படைப்புக் கடவுளான பிரம்மதேவர் என்பதால் இது பிரம்மோற்சவம் என்கிறது பிரம்மாண்ட புராணம். அதன்படி நடத்தப்படும் பிரம்மோற்சவத்தில் இதோ இன்று முதல் நாள் துவஜாரோகணம். துவஜம் என்றால் கொடி. நாம் சேவிக்கின்ற எம்பெருமான்களில் ஒவ்வொருக்கும் தனித்தனியே கொடிகள், வாகனங்கள் உள்ளன. ஏன், அந்த காலத்தில் தமிழகத்தை ஆண்டு வந்த மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்களுக்கு கூட பலவிதமான கொடிகள் உண்டு. அதில் சோழனுக்கு புலிக்கொடி, பாண்டியனுக்கு மீன்கொடி, சேரனுக்கு வில்கொடி, முடியாளும் மன்னர்களுக்கே கொடி என்றால் 14 லோகங்களையும் ஆள்கின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான ஸ்ரீமன் நாராயணனுக்கு கொடி வேண்டாமா? ஆகவே எம்பெருமானின் திருக்கொடியில் வீற்றிருப்பவர் கருடாழ்வார். ஆகவே பிரம்மோற்சவ சமயத்தில் ஆரம்ப நாளன்று துவஜஸ்தம்பத்தில் வீற்றிருக்கும் கருடாழ்வாருக்கு திருமஞ்சனம் செய்வித்து பூஜைகள் செய்து கற்பூர மங்கள ஹாரத்தி காட்டி 9 நாள் உற்சவமும் தங்கு தடையில்லாமல் நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அந்த கருடக் கொடியை துவஜஸ்தம்பத்தின் உச்சியில் ஏற்றிய பின்னரே உற்சவத்தை தொடங்குவது அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் வழக்கம், சம்பிரதாயம். இதுவே துவஜாரோகணம். ஆகவே திருமலையில் திருவேங்கடநாதனுக்கு இதோ வைகானச ஆகமப்படி நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் இதோ இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தங்க திருச்சியில் எம்பெருமான் வீதி உலா வருகிறார். வீதி உலா வந்து முடிவாக எம்பெருமானின் அந்த திருக்கோவிலை அடைந்த பின்னர் அதன் பின்பு நடைபெறப் போகும் விசேஷந்தான் நாம் தரிசிக்க இருக்கும் அந்த கருடோற்சவம், துவஜாரோகணம். பக்தர்களே, எம்பெருமானுக்கு எத்தனையோ வாகனங்கள் இருந்தாலும் கருடோற்சவத்தை எதற்காக எல்லோரும் விசேஷம் என்று சொல்கிறோம் அல்லவா? அந்த கருடன் பெரியாழ்வாரின், அந்த கருடனின் அம்சமே பெரியாழ்வார். பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்ங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் சொல் நல்லாண்டென்று நவீன்றுரைப்பார் நமோ நாராயணாய வென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே. அதாவது ஏன் இந்த பெரியாழ்வார் ஒரு தாயின் ஸ்தானத்தில் இருந்து எம்பெருமானுக்கே திருஷ்டி கழிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அல்லவா? ஆகவேதான் பெரியாழ்வார். இந்த பெரியாழ்வார் கருடாழ்வாரின் அம்சம். மற்ற ஆழ்வார்கள் அனைவரும் பகவான் தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பாசுரமிட, இவரோ தானே யசோதையாக மாறி கண்ணனை தாலாட்டி சீராட்டி அவரை காக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். மற்ற ஆழ்வார்கள் எம்பெருமானின் திருமேனி அழகைக் கண்டு தம்மில் பெண்மையை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் சுகம் காண விரும்பினார்கள். இவரோ அந்த திருமேனி அழகைக் கண்டதும் கண்திருஷ்டி எதுவும் படாமல் இருக்க அந்த அழகுக்கே பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்து பாடினார் அல்லவா? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித் திருக்காப்பு அடியமோடும் நின்றோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின்வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் ஜோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைவோர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்று எம்பெருமானுக்கே பல்லாண்டு பாடி ஏற்றினார். தனக்கு வேறொன்றும் வேண்டாம் என்று திடமாய் கூறியவர். அவர் தனது சுகத்தை எதிர்பார்க்கவில்லை. ஆகவேதான் இவர் பெரியாழ்வார். அது மட்டுமல்ல, எம்பெருமானின் கட்டளைப்படி தனது திருமகளான ஆண்டாள் நாச்சியார் தான் சூடி கொடுத்த மாலையை பெருமாளுக்கு சமர்ப்பித்து இறைவனின் அருளை பெற்றதோடு கோதைக்கு தந்தையாகவும் ஆச்சாரியனாகவும் இருந்து அவளை கிருஷ்ணானுபவத்துக்கு ஊக்குவித்தவரும் பெரியாழ்வாரே. அதனால்தான் அழகிய மணவாளரான ஸ்ரீரங்கநாத பெருமானையே மாப்பிள்ளையாக அடையும் பாக்கியத்தையும் பெற்றவர். ரங்கநாதர் பெரிய பெருமாள், அந்த பெரிய பெருமாளுக்கே மாமனாரான இவர் பெரியாழ்வார். பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியெடுத்த பொருட்களில் ஒன்றாக கருதக்கூடிய புரட்டாசி மாதத்திலே
அந்த யம பயத்தை நீக்கக்கூடியதாக அமையக்கூடிய பிரம்மனால் தன் தனையனுக்கு செய்யக்கூடிய உற்சவமாகிய இந்த பிரம்மோற்சவத்தினுடைய முதல் நிகழ்வாக நேற்றைய தினத்திலிருந்து ஆரம்பித்து இந்த பிரம்மோற்சவம் சிறப்பாக தொடங்கி இருக்கிறது எம்பெருமானுடைய பேர் அருளாலே. இன்றைய தினம் இங்கே தங்க திருச்சி என்று சொல்லப்படக்கூடிய, தெலுங்கிலே பங்காரு திருச்சி என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியானது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எம்பெருமானை தொழுக்கினியான் என்று சொல்லப்படுகிற அணுக்க தொண்டர்களால் சுமந்து வரக்கூடிய, சீருடை தொண்டர்களால் சுமந்து வரக்கூடிய அந்த திருவீதி உலாவை நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோம். இங்கே முன்புறத்திலே ஆதிசேஷன் இங்கே வர, அதைத் தொடர்ந்து செல்வர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய விஷக்சேனர், அடுத்து உபயநாச்சிமார்களுடன் திருமலையப்ப சுவாமிகள் கருடனுடைய படமாகிய துவஜ படம் என்று சொல்லக்கூடிய கொடிமரத்திலே ஏற்ற இருக்கக்கூடிய அந்த துவஜ படமும் இப்பொழுது இங்கே மாட வீதிகளில் உலா வந்திருக்கிற திருக்காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம். இங்கே அனைத்து ஊழியர்களும் தொண்டர்களும் புடைசூழ எம்பெருமானுடைய பிரம்மோற்சவம் இனிதே தொடங்கியிருக்கிற திருக்காட்சியை நாம் இப்பொழுது திரையிலே கண்டு கொண்டிருக்கிறோம். இங்கே மலையப்பன் மலையின் மீது ஏன் குடியிருக்கிறான் என்பதை நாம் முன்னர் பார்த்தோம். அங்கே ஒரு குடியானவன் தான் விளைவித்த பயிரை காப்பது போல ஜீவாத்மாக்களை காப்பாற்ற பரமாத்மாவாக இருக்கின்ற மலையப்ப சுவாமி மலையின் மீதிருந்து நம்மையெல்லாம் காத்து ரட்சிக்கிறான். ஆனால் ஏன் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தான் என்பதற்கு ஒரு சுவாரஸ்யமாக சொல்வார்கள். வேம்கடம் என்றால் பாவத்தை ஒழிக்கின்ற இடம். அப்படிப்பட்ட இடமாகிய இந்த இடத்திற்கு வந்து தாங்கள் செய்த பாவங்களையெல்லாம் கழிக்க நினைக்கின்ற இந்த ஜீவாத்மாங்களுடைய அந்த பாவ வெப்பமானது எம்பெருமானுடைய மேனியை தகிக்கச் செய்கிறது. அப்படி தகிக்கச் செய்கிற அந்த வெப்பத்தை தணிப்பதற்காகவே ஓரளவிற்கு மற்ற பிரதேசத்தை விட குளிர் பிரதேசமாக அப்படி இருக்கின்ற, ஓரளவு குளிர் தரக்கூடிய இதமாக இருக்கக்கூடிய இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தான் என்று சுவாரஸ்யமாக சொல்வார்கள். அப்படி 7 மலையின் மீது இருந்து வீற்றிருந்து நம்மையெல்லாம் காத்தருளும் தெய்வமாகிய எம்பெருமானுடைய இந்த பிரம்மோற்சவத்துடைய முதல் நிகழ்வை நாம் இப்பொழுது திரையிலே கண்டு கொண்டிருக்கிறோம். இது முடிந்த பிறகு கொடியேற்றம் என்று சொல்லப்படுகிற துவஜரோகணம் என்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. கண்ணன் திருவடியை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்று ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய எம்பெருமானின் மலர்ப்பதம் கிடைக்க என்ன வழி? ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய எம்பெருமானின் மலர்ப்பதம் கிடைக்க என்ன வழி? சுலபமான ஒரே வழி, திருமலை யாத்திரை மேற்கொண்டு திருமலையப்பனை தரிசனம் செய்வதே ஒரே வழி. ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய எம்பெருமானின் மலர்ப்பதம் கிடைக்க என்ன வழி? ஒரே வழி, திருவேங்கட யாத்திரை மேற்கொண்டு திருவேங்கடவனை மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்வது ஒன்றே ஒரே வழி. ஆழ்வார்களின் அருந்தமிழை அர்த்தத்தோடு கற்க வேண்டும். அப்படி கற்க முடியாவிட்டால் ஆழ்வார்களின் பாசுரங்களில் ஆழங்கால் பட்ட ஆச்சாரியர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். திருமாலடியார்களின் திருப்பாதங்களை பணிந்து போற்ற வேண்டும். அதுவும் இல்லாவிட்டால் வைஷ்ணவத்தின் பரமகுருவான பகவத் ராமானுஜரின் திருவடியே சரணம் என்று சதா சர்வகாலமும் நினைக்க வேண்டும். இத்தோடு என்றென்றும் திருவேங்கடத்தை நினைத்து கொள்ள வேண்டும். இத்தோடு மேலே சொல்லப்பட்ட 4 என்றென்றும் திருவேங்கடத்தை நினைத்து கொள்ள வேண்டும். திருவேங்கட தரிசனம் என்பது ஆன்மா கடைத்தேறுவதற்கான முக்கியமான வழி என்பதை உணர வேண்டும். திருவேங்கட தரிசனம் என்பது ஆன்மா கடைத்தேறுவதற்கான முக்கியமான வழி என்பதை உணர வேண்டும். இவ்வளவும் முடியவில்லை என்றால் என்னதான் செய்வது? மேலே சொல்லப்பட்ட எவையும் முடியவில்லை என்றால் என்னதான் செய்வது? அவரவர் இருந்த இடத்தில் இருந்தே திருவேங்கடத்தை துதிப்பது. அவரவர்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே திருவேங்கடத்தை துதிப்பது. குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மா மலை ஒன்றுமே தொழ நவ்வினை ஓய்மை என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த திருவேங்கட மலை ஒன்றை தொழுவே பொழுதே நம்முடைய வினைகள் எல்லாம் தீர்ந்து போகிறது. அப்படிப்பட்ட இந்த மலையிலே விற்றிருக்கிற எம்பெருமானுடைய பிரம்மோற்சவத்தை நாம் இப்பொழுது இங்கே கண்டு கொண்டிருக்கிறோம். இங்கே அஷ்டதிக் பாலர்களுக்கு இங்கே நம்முடைய அர்ச்சக பெருமான்கள் அளிக்கப்படுகின்ற பலி சாற்றுதல் என்கிற நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். மங்கள இசை முன்தொடர பின்புறம் இங்கே
ஒரு பம்பை உடுக்கை வர ஒலித்து கொண்டு வருகிறது. ஊழியர்கள் பின்தொடர தொழுக்கினியானில் உபய நாச்சிமார்களோடு எம்பெருமான் காட்சி தந்து கொண்டு மாட வீதியில் உலா வரும் திருக்காட்சியை இப்பொழுது நாம் திரையிலே கண்டு கொண்டு இருக்கிறோம். இங்கே இதை பிள்ளைப்பெருமாள் அழகாக ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். பதின்மர் செந்தமிழை படிக்கலாய் கேளாய், படித்த பேர் தன்னையும் பணியாய், எதிபதி சரணே சரணமென்றொருகால் இசைக்கீழாய். எதிபதி என்று ராமானுசர். எதிபதி சரணே சரணமென்றொருகால் இசைக்கீழாய், எமது திருவேங்கடத்தை துதிசெயாய், இருந்த இடத்திருந்தேனும் தொழுகிலாய், வாழி என் மனனே மதிநுதல் அலர்மேல் மங்கை நாயகனார் மலர்ப்பதம் கிடைப்பது எவ்விதமே. இப்படி இதையெல்லாம் செய்யாவிட்டால் நம் மனத்திற்கு சொல்வதாக, இதையெல்லாம் செய்யாவிட்டால் அவனுடைய மலர்ப்பதம் நமக்கு எப்படி கிடைக்கும்? எனவே அவனை நம் மனதிலே நிறுத்தி வணங்க வேண்டும். அவன் எங்கே இருக்கிறான்? உளன் கண்டாய் நன்னெஞ்சே உளன் கண்டாய், உத்தமன் என்றும் உளன் கண்டாய், உள்ளார் உள்ளத்து உளன் கண்டாய், வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்று ஓர். ஆக அவன் எங்கே இருக்கிறான்? உள்ளத்தினே உள்ளே இருக்கிறான். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடமெங்கும் நாம் எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அவன் இருக்கும் இடம் நம் உள்ளத்திலே குடியிருக்கிறான் என்பதைத்தான் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் என்று ஆண்டாள் செப்பியபடி அவன் இருக்கும் இடத்தில் எது என்பதை கண்டுகொண்டு நம் உள்ளத்திலே வந்து குடியிருக்கிறான். அதைத்தான் திருமழிசை ஆழ்வார் ஒரு முறை பிரம்மோற்சவத்தை காண வந்திருக்கும் பொழுது இங்கே அவர் மலையில் கண்ட காட்சி, அத்தனை விதமான இயற்கையை ரசித்து கொண்டே படியேறிக்கொண்டு முன்னேறி வரும்பொழுது இங்கே அந்த பிரம்மோற்சவத்தினுடைய மங்கள ஒளியெல்லாம் கேட்பவருக்கு திடீரென்று அடங்கி விடுகிறது. இந்த ஒளியெல்லாம் அடங்கிவிட்ட பொழுது அவருக்கு ஒரு சங்கடம் வருகிறது. இவ்வளவு நேரம் நம்முடைய செவிகளிலே விழுந்த இந்த ஒளி ஏன் நின்று விட்டது என்பதை பார்த்தால் அப்பொழுதுதான் திடீரென்று அந்த ஒளி மீண்டும் சிறிது சிறிதாய் அதிகமாக அரவம் பிடித்து கேட்கப்படுகிறது அவருக்கு. எப்படி என்றால் அந்த ஒளியானது அவர் உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது. இப்பொழுது அவர் நினைத்துக் கொள்கிறார், எம்பெருமானே பிரம்மோற்சவம் திருமலையில் நடைபெறுகிறது, நீயோ எங்களையெல்லாம் ரட்சிப்பதற்காக, ஜீவாத்மாக்களை ரட்சிப்பதற்காக வைகுந்தத்தை விட்டு இங்கே திருமலைக்கு வந்தாய். அங்கே பிரம்மோற்சவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதையும் விடுத்து என் மனத்திலே வந்து குடிகொண்டிருக்கிறாயே, உன் கருணையே கருணை என்று சொல்வது போல, அவர் நினைத்தது போல திருமழிசையார் மனதுக்குள்ளே ஒரு பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. இதுவே எல்லா ஆழ்வார்களுடைய எல்லா பெரியோர்களுடைய எண்ணமும் அவாவும் அதுதான். ஒவ்வொரு உற்சவமும் மாட வீதிகளில் நடப்பது மட்டுமே உற்சவமாக கருதக்கூடாது. அவரவர்கள் உள்ளங்களிலும் இந்த உற்சவம் நடைபெற வேண்டும். இதுவே அந்தர்யாமி என்று சொல்லப்படக்கூடிய நிலை, உயர்ந்த நிலை. இப்படி நாராயணனே நமக்கே பறை தருவான், பார்க்கடலுள் பள்ளி கொண்ட பெருமான், வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாய்க்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன், ஓங்கி உலகளந்த உத்தமன், ஆழி மழைக்கண்ணன், மாயன் மண்ணும் மடவதரை மைந்தன் என்கிற இந்த 5 பாசரங்களாலே அவனுடைய 5 நிலைகளை சொல்லி வந்த ஆண்டாள் உயர்ந்ததாக சொல்லப்படுகிற அந்த அந்தர்யாமி. ஆகவே நம் உள்ளத்திற்குள்ளே ஒரு பிரம்மோற்சவம் நடப்பதற்காக, இந்த வெளித்தோற்றத்திற்காக இந்த பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. இதையெல்லாம் முதல் நாளான இன்று எம்பெருமான் தங்க திருச்சியில் உலா வந்து நம்மையெல்லாம் அனுகிரகித்தார். அதோ இப்போது எம்பெருமானுக்கு கற்பூர மங்கள ஹாரத்தி. இதைத் தொடர்ந்து நடைபெறப் போகும் நிகழ்வு துவஜாரோகண நிகழ்வு. எம்பெருமான் ஆனந்த நிலையத்துக்குள், அதாவது திருக்கோவிலுக்குள் நுழைந்து அந்த துவஜாரோகண நிகழ்வை கடாட்சிக்க உள்ளார். நாமும் எம்பெருமானோடு சேர்ந்து அந்த நிகழ்வை இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தின் மூலமாக தரிசிக்க இருக்கோம். இதோ எம்பெருமானுக்கு கற்பூர மங்கள ஹாரத்தி. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதியே நிதியேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். சர்வாவய சௌந்தர்ய சம்பதாம் சர்வச்சேதசாம் சதாசம் மோகனாயாஸ்து வெங்கடேசாய மங்களம். மங்களா சாசனப்பரேர் மதாச்சாரிய புரோகமை சர்வைஷ்ய பூர்வைராச்சாரைகி சத்கிருதாயாஸ்து மங்களம் என்று எம்பெருமானுக்கும் அவரது தேவிகளுக்கும் மங்களம் பாடிக்கொண்டு வர்ணனையை தற்போது நிறைவு செய்கிறோம். இதைத் தொடர்ந்து இனி
இன்னும் சிறிது நேரத்தில் அந்த துவஜாரோகண நிகழ்வை இப்போது நாம் இதே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி மூலமாக தரிசிக்க இருக்கிறோம். பக்தர்களே, அதுவரை நாம் காத்திருப்போம். எம்பெருமான் நமக்காக இதோ இந்த திருமலையில் சுட்டரிக்கும் வெயிலிலும் கடும் மழையிலும் குளிரிலும் கால்கடுக்க நின்று கொண்டிருப்பது எதற்காக? நம்மையெல்லாம் பக்குவப்படுத்தி நம்மையெல்லாம் தன்னிடம் இழுப்பதற்காகத்தான். ஏழுமலை நாயகன் ஏழேழு பிறவிக்கும் ஒன்றனோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாமாட் செய்வோம் என்று ஆண்டாள் பிராட்டி பாசனமிட்டது போல நாமும் இப்போது உறுதி கொள்வோம். வேண்டியதை தந்திடும் வெங்கடேசன் நின்றிருக்க வேறு குறை ஏது நமக்கு? ஆகவே அந்த திருவேங்கடத்தை எம்பெருமானை இருகரம் கூப்பி சேவித்து இப்போது நாம் மகிழ்வோம். பெரியாழ்வாரைப் போல நாமும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித் திருக்காப்பு அடியமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் ஜோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைவோர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்று அந்த பெரியாழ்வாரைப் போல நாமும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவோம். கோவிந்தா 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 என்று அந்த கோவிந்தா ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ